சுவாமியே சரணம் ஐயப்பா. எந்த ஒரு தெய்வத்துக்கும் இல்லாத வழிபாடு சபரிமலை ஐயப்பனுக்கு இருக்குங்க. இருமுடி வழிபாடு. நம்ம என்ன தான் தப்புகள் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மாலை அணிந்து 48 நாள் விரதம் இருக்கும்போது தன் மனிதனாக மாற்றுற ஒரே தெய்வம் ஐயப்பன் மட்டும்தாங்க. எவ்வளோ தான் தப்பு பண்ணியிருந்தாலும் கெட்ட எண்ணங்கள் மனிதனாக பிறந்தா கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு கெட்ட ஸ்ட்ரைக் ஆச்சு நம்மளுக்கு வரும். அத்தனையும் பொடிப்பொடியாக ஆக்கி மனிதனாக வாழ்ந்து பொன்னாசை பெண்ணாசை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தன்னுக்காகவே அர்ப்பணித்து வரவன் தான் ஐயப்பன் பக்தர்கள். அதே மாதிரி இந்த மாய உலகத்தை விட்டு எல்லாருமே தன்னை எல்லாருமே ஒன்றா பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறது தான் ஐயப்பர். அந்த சபரிமலை காட்டுக்குள்ளே அவரை பார்க்கணும் அப்படின்னா நம்ம மனசு வைக்க அர்த்தம் கிடையாது, அவரும் மனசு வைக்கணும். அப்படி ஒரு பயணம்தான் இந்த பயணம். குருவோட துணையோட சபரிமலைக்கு போகிறது ஏறவே கிடையாது. அந்த குருவோட சேர்ந்து நம்மளும் அவர் வழி காட்ட நம்மளும் போய்கிட்டே இருக்கணும். அப்படி குரு பூஜையை போட்டு கன்னிஸ் பூஜையும் போட்டு நம்ம ஐயப்பனை காண்றதுக்கு இந்த பயணம் தொடங்குது. சபரிமலை யாத்திரைன்றது ஒரு சின்ன விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம். அப்படிப்பட்ட யாத்திரை நம்ம இந்த வீடியோவில் காலொன்றில் பார்க்கலாம். நாளைக்கு நம்ம சபரிமலைக்கு கிளம்ப போகிறோம். 48 நாள் விரதம் இருந்து நாளைக்கு நம்ம கிளம்ப போகிறோம் அப்படின்னா இன்றைய நாளுக்கு பூஜைகள் போட்டு இருக்கிற சாமிகளுக்கெல்லாம் அன்னதானம் போட்டு யாருனாலும் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி அன்னதானம் போடுவாங்க. அந்த அன்னதானத்தில் நம்ம பண்ணும்போது ஐயப்பனே நம்ம கூட உட்காந்து சாப்பிடுவார், நம்ம பூஜையில் கலந்துப்பார், ஒரு ஐதீகமாகவே காணப்படுது. அந்த பூஜைகளை முடித்து கைத்தட்டி பாடி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தன் மனதில் இருக்கிற கவலைகள் அத்தனையுமே வெளியே அனுப்பிச்சு இந்த பூஜைக்காகவே ரொம்ப சந்தோஷமாகவும் பாட்டு பாடி ஆட்டம் பாடி மனிதராக வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த பூஜையும் நடத்தி எல்லாருமே வழிபடுவாங்க. அது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இந்த பூஜை முடிஞ்ச உடனே அடுத்த நாள் சபரிமலை யாத்திரை பயனுக்காக இருமுடி சுமந்து குருவோட துணையோட நம்ம சபரிமலை கிளம்புவோம். அந்த நெய் தேங்காய்ன்றது லேஸ்பட்ட விஷயம் இல்லைங்க. தேங்காய்ன்றது உடல், உள்ளே இருக்கிற நெய் உயிர், உடலும் உயிரும் ஒன்று தான் அப்படின்னு ஐயப்பனே சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அந்த நெய்யை தேங்காய் இருமுடியை வச்சு நம்ம பயணம் தொடங்கும் போது நம்மள இருக்கிற வேண்டுதல் அத்தனையுமே சரி பண்ணி கொடுத்துருவார். ஆனால் ஆத்மாவாக நம்ம நெய் தேங்காயில் நெய் ஊற்றும் போது ஆத்மா நினச்சி எதனா ஒரு வேண்டுதல் நம்ம நினச்சோம் அப்படின்னா அந்த வேண்டுதல் அடுத்த வருஷத்துக்குள்ளே நம்மளுக்கு சரி பண்ணி கொடுத்துருவார். என் வாழ்க்கையில் நடந்திருக்கு, உங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த யாத்திரைன்றது ரொம்ப புனிதமான யாத்திரை தான் நான் சொல்லுவேன். ஒரு சின்ன ஐயப்ப சுவாமி சாமி ரொம்ப சிறுசு தான், ஆனால் சக்தி ரொம்ப ரொம்ப பெருசு. காட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறார், ஆனால் நாடே அவரை தான் போற்றுது. அப்படிப்பட்ட ஐயப்பனை நம்ம காணணும் அப்படின்னா கொஞ்சம் நெஞ்ச விஷயம் இல்லைங்க. போன ஜென்மத்தில் சேர்ந்த புண்ணியமோ இல்லை இந்த ஜென்மத்தில் எடுத்த நம்ம கர்மா வினையோ அவர் நினச்சா மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அந்த குடும்பத்துக்கும் அதோட இதுவே நம்மளுக்கு நடக்கும். இந்த யாத்திரைன்றது இதெல்லாம் முடிச்சாச்சு. பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமே அடுத்த நாள் இருமுடியும் சுமந்து முடிச்சதுக்கப்புறம் சேட்டாக வண்டி பயணம் கிளம்பி நம்ம நினச்சி ஒரு குலதெய்வமும் எல்லச்சாமியும் அப்படி இருப்பாங்க. அவங்கள மாரி நம்ம முனீஸ்வரன் எங்கள் சைடு முனீஸ்வரன் ஐயா வணங்கிட்டு எங்கள் கூடயே துணைக்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூளத்தை ஏற்றிட்டு நாங்கள் பயணத்தை கிளம்பிட்டோம். கிளம்பி அடுத்த நாள் காலையில் சாயந்தரமாக, அதாவது மத்தியானம் போல் பம்பையில் போய் நாங்கள் ரீச் ஆகியாச்சு. பம்பையில் ரீச் ஆனதுக்கப்புறம் கோடியான இருமுடி, தலையாக இருமுடியான தெரியல, அவ்வளோ செம்ம கூட்டமாக தான் வந்தாங்க. அவ்வளோ கூட்டம், எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 லட்சம் பேர் ஆச்சு இருந்திருப்பாங்க. அவ்வளோ கூட்டமாக தான் இருந்தாங்க. பம்பையில் குளிச்சுட்டு நீராடிட்டு அந்த புண்ணிய நதியில் நம்ம பாவத்தெல்லாம் தொலைச்சிட்டு இருமுடி தலையில் சுமந்து ஸ்ட்ரெயிட்டாக பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சில செக்கிங்லாம் இருந்தது. செக்கிங்லாம் முடிச்சுட்டு பயணத்தை நம்ம தொடங்கும் போது நீலிமலை ஏற்றம். அதுக்கப்புறம் ஃபோன்ஸ்லாம் நிறையா அலோடு இல்லைன்னு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்தேன், அவ்வளோதான். பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி நேராக அங்கே போயிட்டோம். நீலிமலை ஏற்றம், அப்பாச்சி மேடு, சரங்குத்தி எல்லாமே போயிட்டு சபரிமலை பார்த்தாச்சு.
சபரிமலையை வந்து கீழே இறங்கும்போது கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து 15 மணி நேரம் ஆச்சு. ஏன் அந்த 15 மணி நேரம் ஆச்சு அப்படின்னா, ஐயப்பனுக்கு வந்து படி பூஜை வந்து அன்றைக்கி நடத்தினாங்க. படி பூஜை வந்து நடத்தும் போது 3 மணி நேரம் பிளாக் பண்ணிட்டாங்க. ஆனால் ஐயப்பன் எங்களுக்கு சிறப்பான தரிசனம் கொடுத்தாரு. அந்த 15 மணி நேரம் நின்றதுக்கு நெய் அபிஷேகத்தால் எங்களுக்கு சிறப்பு தரிசனம் கொடுத்தாரு. அதே எங்களுக்கு போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியமா இல்லை இந்த ஜென்மத்தில் பண்ண புண்ணியமா, ஐயப்பா என்னை ஏன் இப்படி பண்ண வைக்கிறேன்னு என்னை காக்க வச்சது அவருக்காக எங்களுக்கு கொடுத்தது ஒரு வரப்பிரசாதமான எங்களுக்கு தெரியல. எங்கள் டீம்ஸ் எல்லாருமே வந்து நெய் அபிஷேகம் எல்லாமே பார்த்தாங்க. அத்தனை பேருமே என் கூட இருந்தவங்க அத்தனை பேர் நெய் அபிஷேகம் பார்த்தாங்க. என் வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேற்றிடுவேன் ஐயப்பா, என் கூடயே நீங்கள் இருக்கணும்னு மனசு நினச்சிக்கிட்டு அவரை வேண்டிட்டோம். சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் அடுத்த நாள் வந்து நெய் அபிஷேகத்துக்காக நாங்கள் வெயிட் பண்ணோம். சாமியை பார்த்த உடனே நெய் அபிஷேகம் டோக்கன் வாங்கிட்டு குருசாமி அவர்கள் வந்து அந்த நம்ம எடுத்துகிட்டு போனால் அந்த இருமுடி எல்லாமே வந்துட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற நெய்யை நாம் எடுத்தார். எல்லாருக்குமே வந்து கட்டியாக தான் இருந்தது. கட்டினா வந்துட்டு நம்ம வேண்டுதலில் நிறைவேற்றோம்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அந்த நம்பிக்கையை வந்து உடைக்காமல் எங்களுக்கு ஐயப்பன் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் இருந்தது. அந்த நெய்யை எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் அபிஷேகம் கியூவில் போய்ட்டு டிக்கெட்டு வாங்கிட்டு லியோனி இருந்தது நெய்யை போய் அபிஷேகம் பண்ணிவிட்டு நாங்கள் ரிட்டர்னாக வந்துவிட்டோம். அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு ஒரு 2 நாள் 3 நாள் வந்துட்டு சில சுற்றுகள் பயணம்லாம் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு கோயிலில் உட்காந்து சாமிகிட்ட வந்து நெய் தேங்காய் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தாங்க. இந்த நெய் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நெய் தாங்க சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இது பிரசாதமாக நம்ம கும்பிட நம்மளுக்கு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நல்லதே நடக்கும். இந்த நெய் எடுத்துகிட்டு போய் வீட்டில் போய் சக்கரை பொங்கலும் செய்வாங்க. அதுக்கப்புறம் தீராத நோய்களும் வந்துட்டு இந்த நெய் வந்து யாருக்கு உடம்பு சரியில்லையோ, அது உடம்பு சரியாத இருந்தாங்களோ, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனாக இருக்காங்க, ரொம்ப முடியல அப்படின்னு ஐயப்பா நினச்சி மனசார நினச்சி அந்த நெய்யை எடுத்து நாக்கில் 3 சொட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா சீக்கிரமே அந்த நோயிலேருந்து குணப்படுத்தி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகமாக காணப்படுது. அப்படிப்பட்ட அந்த நெய் வந்து ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பிரசாதம். ஐயப்பங்கிட்ட போயிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்பட்டதை ஒரு முன்னறிக்கும் நம்பிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாருமே. அது நெய் தேங்காய் நம்மளுக்கு நெய் கொடுத்த உடனே அதை வீட்டில் போய் நான் இது பண்ணி பூஜை போட்டுட்டு மாலையும் இறக்கிட்டோம். அடுத்த ஆன்மீக பயணத்தில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் சபரிமலை போயிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதோடய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம். சாமியே சரணம் ஐயப்பா.